சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பரப்புரை கூட்டங்கள் களைகட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என்று தொண்டர்கள் பேசிக் கொள்வதை பேசப்படும் பெயர்கள் என்ற பகுதியில் பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. அதனை இப்போது காண்போம். காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் மேட்டூர் அணை என்பன உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்ட மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் மேட்டூர் நகரமன்ற தலைவரும் மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான லலிதா சரவணன், மேட்டூரின் பிரபல பல் மருத்துவரான டாக்டர் சந்திரமோகன், கூட்டுறவு அச்சகத்தின் தலைவரும் கட்சியின் மேச்சேரி ஒன்றிய செயலாளருமான சதாசிவம் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. திமுக சார்பில் கட்சியின் முன்னாள் நிர்வாகி கொடியரசி என்கிற கீதா, மறைந்த வீரபாண்டி ஆறுமுகத்தின் ஆதரவாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் மேற்கு மாவட்ட அவைத்தலைவருமான கோபால், கட்சியின் நங்கவள்ளி ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக கூடும் என தெரிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி, கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் சதாசிவம், சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக கூடும் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.